ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு AddaKaamyaabiKa தமிழ் சேனல். எஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எஸ் நம்ம ஆர்ஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு, டீட்டெயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ யாராவது பார்க்கல அப்படின்னா உடனே போய் பார்த்துருங்க. ப்ரிப்பரேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம ஆல்ரெடி எப்படி லேக்ல இருக்கும், நம்ம என்னெல்லாம் பண்ணால் ஓவர் கம் பண்ணி நம்ம வரலாம். ஓகேங்களா? ஸோ அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பேசியிருக்கோம். ஓகேங்களா? டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வீடியோ யாராவது பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா உடனே போய் பார்த்துருங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வெல்கம் டு AddaKaamyaabiKa தமிழ் சேனல். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஃபிட்னா என்னது, எங்கிருந்து வருது நமக்கு, சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதில் வரக்கூடிய லாப நஷ்டங்கள், இதுதான் சிம்பிளாக. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் இங்கே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம AddaKaamyaabiKa தமிழ் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பிக்காகவே. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆர்ஆர்பிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜூலை 15லேருந்து பேட்சஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றவங்க நம்ம அடா வெப்சைட்குள்ளே. ஓகேங்களா? ஸோ வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா AddaKaamyaabiKa ஓகேங்களா? ஸோ .com உள்ளே போனீங்க அப்படின்னா பேட்சஸ் அவைலபிளில் இருக்குது. ஸோ கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 75% ஆஃபர். ஓகேங்களா? ப்ளஸ் ஒரு 2% ஆஃபர். ஓகேங்களா? டோட்டலாக 77% ஆஃபர்ஸும் உங்களுக்கு எக்ஸஸாக வேலிடிட்டி, டைம் வேலிடிட்டியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? டீட்டெயிலாக பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க. கோட் அப்ளிகபிள். ஓகேங்களா? கோட் யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் அப்ளிகபிள். ஓகேங்களா? ஸோ கோடை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. Y249 கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றவங்க இந்த வீடியோ கீழே லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம AddaKaamyaabiKa வெப்சைட்குள்ளே போனீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்காக லட்சியம் பேட்ச் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பிஸ்னஸ்னா என்னது, ஏதோ ஒரு பொருளை வாங்கி விற்க போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஏதோ ஒரு பொருள் வாங்குவீங்க. கரெக்டாக? வாங்குற பொருள் என்னது, நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அந்த பொருளை கொண்டு போய் விற்பீங்க. அப்போ அது எனக்கு செல்லிங் ப்ரைஸ், விற்கிற விலை, செல்லிங் ப்ரைஸ். வேறு என்னது, நீங்கள் ஒரு பொருளை வாங்கி என்ன விலைக்கு நீங்கள் விற்கிறீங்களோ, நீங்கள் சொல்கிற விலைக்கே பையர் வாங்கிட்டு போயிடுவானா. நீங்களே ஒரு கடைக்கு போகிறீங்க, காய்கறி வாங்க போகிறீங்க, 10 ரூபா சொல்கிறாரு, 8 ரூபாய்க்கு கொடுப்பியா மாட்டியா, பேரம் பேசுகிறோம். அப்போ கண்டிப்பாக என்னது, நமக்கு பேரம் பேசுறதுக்குன்னு ஒரு ரேட்டு. அப்போ என்ன பண்ணுவார் அந்த காய்கறி கடைக்காரரு, 10 ரூபா பொருளை 12 ரூபா நம்ம கிட்ட சொல்லுவார். கரெக்டாக? 10 ரூபா பொருளை 12 ரூபான்னு சொல்லுவார். அப்போ தான் நம்ம ஒரு 2 ரூபா குறைச்சி 10 ரூபாய்க்கு நம்ம வருவோம் சொல்லிட்டு. அப்போ நீங்களும் அதே தானே பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு செல்லராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காஸ்ட் ப்ரைஸை நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணுவீங்க, அப்படியே 120 ரூபாய்க்கு வித்துற மாட்டீங்க. கரெக்டாக? நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 130 ரூபா நான் சொல்கிறேன். என்னது இதுக்கு பேர் என்னது, 130 ரூபா விற்கிறதுக்கு பேர் என்னது, விற்கல. நீங்கள் அந்த இடத்த அந்த இடத்துல வச்சிருக்கீங்க 130 ரூபான்னு சொல்லி ஒருத்தர் வாங்க வர்றாரு, அவர்கிட்ட சொல்கிறீங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எம்ஆர்பியில் போட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா, எம்ஆர்பியில், அதுதான் நம்மளுடைய மார்க்கெட் ப்ரைஸ். அது நீங்கள் ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி வைக்கிறீங்க. அதில் நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்கிற விலை தான் 120 ரூபா. அப்போ என்ன ஆகுது, சம் டிஸ்கவுண்ட் அந்த இடத்துல டிஸ்கவுண்ட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்னெல்லாம் இதில் இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், இதுதான் இருக்குது. இது போக வேறு என்ன இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஒரு பொருளை நீங்கள் வாங்கின விலையை விட அதிகமான விலைக்கு வித்துட்டால், ஓகேங்களா, வாங்கின விலையை விட அதிகமான விலைக்கு வித்துட்டா ப்ராஃபிட்டு, கம்மியான விலைக்கு வித்துட்டா அது லாஸு. கம்மியானது எப்போ விற்போம், வேறு வழியே கிடையாது. வாங்கின பொருள் ஆல்ரெடி கீழே இறங்கிட்டே இருக்குது ரேட்டு, டக்குன்னு வர்ற விலைக்கு நம்ம விற்று தள்ளிடுவோம். ஏதோ லாபம் 100 ரூபா வாங்கின பொருளை 60 ரூபா 40 ரூபாய்க்கு விற்காம ஒரு 90 ரூபா ரேஞ்சில் இருக்கும்போது ஒரு 10 ரூபா நடத்தில் போயிட்டா கூட பரவாயில்லப்பான்னு சொல்லிட்டு நம்ம சம்டைம் விற்போம். கரெக்டாக? அதுதான் நம்மளுடைய லாஸ். அதே மாதிரி ப்ராஃபிட். அப்போ நமக்கு எப்படி வரும் நம்மளை இது. ஓகேங்களா? நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா அப்படி இப்படின்லாம் சொல்லி நீங்கள் நிறையா குழப்புவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு வியாபாரி, நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி யோசிச்சு பார்த்துங்க. ஓகேங்களா? அப்போ எனக்கு ப்ராஃபிட் எப்போ வரும், எனக்கு ப்ராஃபிட்னா என்னது, எனக்கு என்னுடைய காஸ்ட் ப்ரைஸில் இருந்து, ஓகேங்களா, நான் வாங்கின விலை அதில் இருந்து என்னோட செல்லிங் ப்ரைஸ், இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா வரக்கூடியது எனக்கு பாசிட்டிவில் வந்துச்சு அப்படின்னா, வாங்கின விலையை விட அதிகமான விலைக்கு நான் விற்றுருந்தானே எனக்கு ப்ராஃபிட்டு, கம்மியாக இருந்தேன்னா அது எனக்கு நட்டம். அப்போ ப்ராஃபிட்டாக லாஸான்றதை அதை தான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சிபி மைனஸ் எஃப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் சொல்லி குழப்பாங்க. தயவு செஞ்சு அதை ரொம்ப ரிஸ்க் எடுத்து அதெல்லாம் மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்து அதை யோசிச்சு பார்த்தாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு கொஸ்டின் 1 by 1 பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க,
A buys a old scooty rupees 4700 and spend 800 rupees. ஓகே, நீங்க ஒரு சைக்கிளே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு அவர் சொல்லியிருக்க மாதிரி ஒரு பைக்கே வாங்குறீங்க, 4700 ரூபாய்க்கு வாங்குறீங்க. வாங்கினாலும் அப்படியே ஓட்ட முடியுமா? அதை கொண்டு போய் நம்ம ஓவர் ஆயிலுக்கு விடுவோம், ஏதாவது ஒன்று சர்வீஸ்க்கு கொடுப்போம், ஒரு 800 ரூபா பில்லை போடுறாப்புல. அப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ? அதை வந்து 4700 ப்ளஸ் ஒரு 800. கரெக்டா? இதுவும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணது தான், இதுவும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணது தான். கரெக்டா? அந்த வண்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணது. ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றாரு? கொண்டு போய் செல் பண்றாரு, 5800 ரூபாய்க்கு வித்துடுறாரு. கரெக்டா? அப்போ 4700 பிளஸ் ஒரு 800 ரெண்டையும் ஆட் பண்ணா வரக்கூடிய அமௌண்ட் என்னது? எனக்கு 5500. ஓகே, 5500. இது என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட். கரெக்டா? இதுதான் என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ், நான் செலவு பண்ணது, அந்த பொருளுக்காக நான் செலவு பண்ணிக்கிட்டது. நான் விற்றது எவ்வளோக்கு விற்றேன்? செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு எனக்கு எவ்வளோ? 5800. அப்போ லாபம் என்னது? என்னோட காஸ்ட் ப்ரைஸை விட ஜாஸ்தி இருக்குது. அப்போ 300 ரூபாய் வந்துட்டு எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. கரெக்டாக? 300 ரூபாய் ப்ராஃபிட். என்ன கேட்டிருக்காங்க? எனக்கு பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? நான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு லாபம் வந்த அமௌண்ட் டிவைடட் பை நான் செலவு பண்ண அமௌண்ட். கரெக்டாக? நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 5500 இன்ட்டு 100க்கு போட்டோம். ஓகேவா? போட்டால் எனக்கு பர்சன்டேஜில் வேல்யூ கிடச்சிருமா? கரெக்டாக? ஸோ ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இது என்ன பண்ணலாம்? நம்ம கேன்சல் பண்ணணும். கரெக்டாக? ஸோ 5 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 டேபிள் என்ன வரும்? எனக்கு 30ங்கிறது 60. கரெக்டாக? 30ங்கிறது 6 தடவைக்கு ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம், இது 11 தடவைக்கு. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? 60 டிவைடட் பை 11 அப்படின்னு எனக்கு ஓவராலாக கிடைக்குது. 60 டிவைடட் பை 11 அப்படின்னு வரும்போது எனக்கு என்ன வேல்யூ? அது வந்துட்டு 60 டிவைடட் பை 11. 11ஆல் பண்ணும்போது எனக்கு என்னது? ஓவராலாக கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அது எனக்கு ப்ராஃபிட்டில் கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? இதை நான் கேன்சல் பண்ணும்போது 5 டைம்ஸ் 55. அப்போ 5/11. கரெக்டாக? என்னோட ப்ராஃபிட் அப்படின்றது 5/11 அப்படின்றது எனக்கு கிடைச்சிருது. ஓகேங்களா? 5/11 என்னுடைய ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 என்ன கிடைச்சிருக்கு எனக்கு? த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் தி 20 ஆர்டிகல் இஸ் சேம் அஸ் தி செல்லிங் பிரைஸ் ஆஃப் தி எக்ஸ் ஆர்டிகல். அப்போ 20 ஆர்டிக்கலை நான் வந்துட்டு ஏதோ ஒரு பணம் கொடுத்து வாங்குறேன். அந்த வாங்கின பணத்தை நான் எப்போ நான் கரெக்டாக பீட் பண்ணிடுவேன் அப்படின்னா, எக்ஸுங்கிற ஆர்டிக்கலை நான் விற்கும் போதே, கரெக்டாக எக்ஸுங்கிற ஆர்டிக்கலை விற்கும் போதே நான் வந்து எனக்கான நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துருவேன். அப்போ எனக்கு இது வந்து லாபமாக நட்டமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும். எக்ஸுங்கிறது நான் வாங்கின ஆர்டிக்கலை விட கம்மியான ஆர்டிக்கல்லையே நான் அடைஞ்சிட்டேன், அந்த நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அது ப்ராஃபிட்டு. கரெக்டாக? இல்லை, 20 ஆர்டிக்கல் நான் வாங்கி போட்டேன், வாங்கின காசுக்கு 22 ஆர்டிக்கலை நான் விற்றாதான் நான் அந்த காசே அடையிறேன்னு அர்த்தம். நட்டத்தில் விற்றுட்ருக்கேன். ஆனால் 20 பொருளை வந்துட்டு ஒரு ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன். ஆனால் 20 பொருள் விற்று 22வது பொருளை வாங்கும்போது தான் நான் ஏற்கனவே போட்ட இன்வெஸ்ட் பண்ண பணம் என் கைக்கு வருதுன்னா அர்த்தம் என்ன? 2 பொருள் நான் எக்ஸ்ட்ரா விற்று தான் அந்த பணத்தையே நான் எடுத்திருக்கேன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணணும்? ப்ராஃபிட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 20 விட கம்மியான அமௌண்ட்டாக இருக்கணும். லாஸில் போயிருந்துச்சு அப்படின்னா இந்த 20 விட அதிகமாக இருக்கணும். கரெக்டாக? அப்போ எனக்கு 25% ப்ராஃபிட் எனக்கு வேல்யூ கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த 20 ஆர்டிக்கலை முழுசாக நான் விற்று முடிக்கும்போது. கரெக்டாக? அப்போ என்னது? நான் என்னுடைய காஸ்ட் ப்ரைஸை நான் ரீச் பண்ணும்போது என்னது? இந்த எக்ஸ் அப்படின்ற இந்த ஆர்டிக்கல் வந்து டெஃபினட்டாக இந்த 20 விட லெஸ்ஸாக தான் எனக்கு இருக்க போகுது. அதை நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னா அப்போ என்னோட ஆப்ஷனில் இருக்கிறதுலே இந்த 25 டெஃபினட்டாக வராது. பேலன்ஸ் இருக்குது இந்த 3ல் ஏதோ ஒன்று தான் எனக்கு ஆன்சர். கரெக்டாக? சரி, ஓகே. 25% ப்ராஃபிட். 25 என்னது? 1/4. கரெக்டாக? 1/4 ஆஃப் தி அமௌண்ட்டை வந்துட்டு எனக்கு லாபத்தில் கிடச்சிருக்கு. அப்போது 1/4 அப்படின்னு வரும்போது எப்படி நான் கண்டுபிடிக்கலாம்? 1/4 கொண்டு வந்து இங்கே நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா 1/4 20ல் 4, அப்போ எனக்கு 5 போச்சுன்னா 15 ஆன்சர் வருமா? கண்டிப்பாக டெஃபினட்டாக அப்படி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பொருளை விற்றா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. கரெக்டாக? இப்போது 25% ப்ராஃபிட். அப்போ 20 அப்படின்றது எனக்கு வந்து 100 அப்படின்னா 125. கரெக்டாக? ஏன்னா இது 100%. 125% வரும்போது உங்களுக்கு எத்தனை கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது என்ன கிடைக்கும்? இது 4 தடவைக்கு, இது 5 தடவைக்கு. கரெக்டாக? 25 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். இதை நான் 4 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 5 டைம்ஸ். கரெக்டாக? 5 டைம்ஸ். இதை நான் 5 × 5 25. அப்போது 25 ஆர்டிக்கல் விற்றணும். 25% கிடைக்கிறதுக்கு 25 ஆர்டிக்கல் எனக்கு கிடைக்கணும். அப்போ எத்தனை ஆர்டிக்கலுக்கு எனக்கு லாபம் கிடைக்குது? 5 ஆர்டிக்கல் லாபம் கிடைக்குது.
5 ஆர்டிக்கல் எனக்கு லாபம் கிடைக்குது. அப்போது எனக்கு 20 ஆர்டிக்கலை விற்றா எனக்கு 5 ஆர்டிக்கல் ப்ரைஸ் வந்து எனக்கு லாபமாக அமையுது. கரெக்டாக? இப்போ 5ஆல் நான் இதை டிவைட் பண்ணலாமா? 20 கொண்டு வந்து 20 டிவைடட் பை 5. ஏன் 5ஆல் டிவைட் பண்ணுறேன்? அப்போ எனக்கு 5ஆல் டிவைட் பண்ணும்போது 4 ஆர்டிக்கலை நான் விற்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆர்டிக்கல் வந்து எனக்கு லாபம். கரெக்டாக? 5ஆல் டிவைட் பண்ணும்போது 4 ஆர்டிக்கலை நான் விற்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆர்டிக்கல் எனக்கு லாபம் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ எனக்கு 4 இன்ட்டு இதை சம்திங் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 25% ப்ராஃபிட் வருது. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? இதை வந்துட்டு இந்த 4 அப்படின்றது தான் என்னுடைய ஓவரால்லேருந்து லெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 20 மைனஸ் 4 பண்ணால் எனக்கு வரக்கூடிய 16 தான் வந்துட்டு என்னுடைய ஆன்சர். ஓகேங்களா? அப்போ 4 ஆர்டிக்கல் விற்றா ஒரு ஆர்டிக்கல் எனக்கு லாபமாக கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் என்னுடைய இங்கே ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 3. By selling of car 15,000, a man get 20% profit. 15,000 ரூபாய்க்கு விற்கிறாரு, 20% லாபம் கிடைக்குது அவருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 15,000 அப்படின்றது என்னது? எனக்கு இங்கே 120%. கரெக்டா? 15,000 அப்படின்றது 120%. என்ன கேட்டிருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் டெஃபினட்டாக அந்த 15 விட கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா ப்ராஃபிட்டில் தான் அவர் விற்றுருக்காரு. இப்போ கண்டிப்பாக வாங்கின விலை விட அதிகமாக தான் விற்றுருக்காரு. அப்போ 15ங்கிறது இந்த எக்ஸ் அப்படின்ற வாங்கின விட காஸ்ட் ப்ரைஸை விட ஜாஸ்தி. அப்போ கண்டிப்பாக இந்த 18 எனக்கு வரவே வராது. 16 டெஃபினட்டாக வரவே வராது. இந்த 2ல் ஏதோ ஒன்று தான் என்னோட ஆன்சர். கரெக்டாக புரிஞ்சுட்டேனா? நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணலாம்? நான் 15,000 அப்படின்றது எனக்கு என்னது? 120%. அப்படின்னா எனக்கு என்ன சொல்கிறது? 100% எவ்வளோ அப்படின்னு தான் நான் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இது எனக்கு 6 டைம்ஸ் 20ஆல் கேன்சல் பண்ணும்போது இது எனக்கு 5 டைம்ஸ். கரெக்டாக? ஸோ 6 டேபிள் இதை நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 2 டைம்ஸ் வந்துட்டு எனக்கு 12 வரும். பேலன்ஸ் 3ங்கிறது 30ங்கிறது எனக்கு 5 டைம்ஸ். கரெக்டாக? 5030. பேலன்ஸ் 2 சைவ் இருக்கும். 2,500 இன்ட்டு 5. 2,500 4 தடவை போட்டால் ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா ஒரு 2. அப்போ 10,000 ப்ளஸ் ஒரு 2,500 12,500 ரூபாய் வந்துட்டு என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ். கரெக்டாக? அப்போ 12,500 அப்படின்றது என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 4. In Center Institute, a profit 320% of the cost price. அவங்களோட காஸ்ட் ப்ரைஸில் 320% அப்படின்றது அவங்களுடைய காஸ்ட் இது ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கும்? ஜஸ்ட் நீங்களே, ஏன்னா பர்சன்டேஜில் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே கொடுக்கல. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபா அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். 100 rupees அப்படின்னு சொல்லிட்டு. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா இருந்திருக்கும்? ப்ராஃபிட் எவ்வளோ இருந்திருக்கு? இந்த இதில் காஸ்ட் ப்ரைஸில் 320%. அப்போ எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ? எனக்கு 320 ரூபா. கரெக்டாக? 320 rupees. அப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் என்னது? காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கும். அப்போ 420 ரூபாய்க்கு நான் பொருளை விற்றுருக்கேன் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? இஃப் இன்க்ரீஸ் 25%, பட் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ரிமைனிங் காஸ்ட். என்னுடைய செல்லிங் ப்ரைஸ் மாறவே இல்லை, ஆனால் என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 25% இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா என்னது? 100 ரூபாயில் 25% இன்க்ரீஸ் ஆனால் என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ் 2. ரெண்டாவது என்னது? 125 ரூபாயாக மாறிடுது. கரெக்டாக? செல்லிங் ப்ரைஸ் அதே தான் இருக்குது. 320 ரூபாய் 420 ரூபாய் தான் வித்துக்கிட்டு இருக்கு இப்பயும். வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் தி செல்லிங் ப்ரைஸ் இஸ் த ப்ராஃபிட்? செல்லிங் ப்ரைஸில் வந்துட்டு என்னுடைய ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டாக? அப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் 420, இதில் 125 போயிடுச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்? எனக்கு 400ல் 100 போச்சுன்னா ஒரு 300. கரெக்டாக? 320. 320ல் ஒரு 25 போச்சுன்னா 295. 295ல் என்ன கேட்குறாங்க? என்னோட செல்லிங் ப்ரைஸ்லேருந்து என்னுடைய ப்ராஃபிட், இது என்னுடைய ப்ராஃபிட்டு. செல்லிங் ப்ரைஸ் 420. 420ஓட கம்பேர் பண்ணும்போது அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போது 2950 டிவைட் பை 42. டெஃபினட்டாக அந்த 95ஆல் எனக்கு டிவைட் ஆகாது. 29ஆல் டிவைட் ஆகாது 42. அப்போ 49 வந்துட்டு கொஞ்சம் எக்ஸஸாக பண்ணணும். 5 டைம்ஸ் 42 இன்ட்டு 5 போட்டால் என்ன கிடைக்கும்? எனக்கு 420ல் பாதி 210. அப்போ டெஃபினட்டாக வந்துட்டு அதை விட ஜாஸ்தி போகுது. இன்னொரு ஒரு 1 டைம் இல்லை 2 டைம்ஸ் சேர்ப்போம். 2 டைம்னா 84. 210 ப்ளஸ் ஒரு 84னா 294. கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துருச்சு. அப்போ டெஃபினட்டாக என்னது? 7 டேபிளில் எனக்கு வருது. பேலன்ஸ் 10 10ன்னு இருக்கும். அப்போ அப்ராக்சிமேட்டாக என்னது? எனக்கு 70%. அவங்களே வந்துட்டு ஸோ அப்ராக்சிமேட்லி தான் கேட்டிருக்கான். அப்போ என்னது? எனக்கு 70%. ஓகேங்களா? ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 என்ன கேட்டிருக்காங்க? எ வெண்டர் வாட் ருபீஸ் 6 ஃபார் எ ருபீஸ். 6 வந்து 1 ரூபாய்க்கு வாங்குறாரு. 6
ஃபார் ஏன் ருபீஸ் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஒரு ரூபாய்க்கு 6 வாங்குறாரு. ஹவு மச் ஏ ருபீஸ் மஸ்ட் செல்லிங் 20% கெயின் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா. இப்போ ஒரு ரூபாய்க்கு ஓகேங்களா 6 பீசஸ் வாங்குறாரு. கரெக்டா. திரும்ப மறுபடியும் அவர் வந்து என்ன பண்ண போறாரு, இந்த 6 பீசஸை 20% ப்ராஃபிட் வச்சு தான் விற்க போறாரு. கரெக்டா. 20% ப்ராஃபிட்னா என்னது, எனக்கு ஒரு ரூபாய்க்கு நான் ஒரு பொருளை வாங்குறேன், அப்போ எவ்வளோ விற்றா எனக்கு 20% ப்ராஃபிட், ஒரு ரூபாய் 20 பைசா. கரெக்டா. 1 ரூபாய் 20 பைசைக்கு நான் விற்றேன் அப்படின்னா எனக்கு அது 20% ப்ராஃபிட். சரி ஓகே. இப்போ இது டிவைடட் பை 6 போட்டால் என்ன கிடைக்கும், எனக்கு ஒரு பொருளோட செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சிடும். என்னது 20 பைசே. 20 பைசைங்கிறது ஒரு பொருளோட விலை. ஓகேவா, விற்கிற விலை. இவர் என்ன கேட்குறாரு, ஹவு மச் ஆஃப் ஏ ருபீஸ், ஒரு ரூபாய்க்கு எத்தனை பொருளை விற்றால். அப்போ எனக்கு என்ன கிடைக்கணும், ஒரு ரூபாய்க்கு விற்கிற விலை 20 பைசா ஒரு பொருளோட விலை. அப்போ ஒரு ரூபாய் வரணும் அப்படின்னா எத்தனை பொருளை நான் விற்கணும், 5 பொருள் விற்கணுமா. கரெக்டா. அப்போ 5 பொருளை விற்றா நான் 1 ரூபாய் சம்பாரிச்சிருவேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராடக்டை ஒரு 20 பைசாக்கு நான் விற்றுருவேன், அது எனக்கு லாபம். கரெக்டாக. அப்போ எத்தனை பொருளை ஒரு ரூபாய்க்கு விற்கணும், 5 பொருளை நான் விற்றா எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு தயவு செஞ்சு கொண்டு போய் ஏதாவது அப்ளிகேஷன் சம்மில் வந்து நான் வந்து ஃபார்மா யூஸ் பண்ண போகிறேன், இல்லை வேறு ஏதாவது ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணேன், இந்த மாதிரி ரொம்ப இதெல்லாம் ட்ரிக்கியாலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. சிம்பிளாக ஒரு லாஜிக். நீங்கள் ஒரு பொருளை கடைக்கு போய் வாங்குறீங்க, வாங்கின விலையிலேருந்து நான் இவளுக்கு விற்கணும் அப்படின்னு சின்ன சின்ன நம்ம வாங்கி சாக்லேட் வாங்கி தின்றுப்போம் நம்ம சின்ன வயசில், அந்த மாதிரி சாக்லேட் வாங்குற மாதிரி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாவே ரொம்ப சிம்பிளாக இதை வந்து நம்மளால் யோசிக்க முடியும். ஓகேங்களா. சரி ஓகே. இப்போ 6th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, a percentage profit earned by a selling article rupees 1920 is equal to the percentage loss incurred to the selling same article rupees 1280. சரி ஓகே. என்ன சொல்லியிருக்காங்க, 1920 ரூபாய்க்கு நான் ஒரு பொருளை விற்றா எனக்கு எத்தனை சதவிகிதம் ப்ராஃபிட் கிடைக்குமோ அதே சேம் ஈக்குவல் பர்சன்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பொருளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து 20% அப்படின்னா அட் சேம் அதே லாஸ் வந்து இந்த பொருளை விற்கும் போது கிடைக்கும், அதே 20% லாஸ் ஆகும். ஓகேவா. இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க, வாட் ஷுட் பி தி ஆர்டிகல் சோல்டு 25% எனக்கு ப்ராஃபிட் ஆகணும்னா எவ்வளவுக்கு நான் விற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நான் காஸ்ட் ப்ரைஸை ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக. காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்குமா, டெஃபினட்டாக தப்பு. அந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஏன்னா இப்போ 100 ரூபாயில் லாபம் எனக்கு ஓகேங்களா, 100 ருபீஸில் வந்துட்டு எனக்கு நான் ஒரு 20% எடுக்கிறதுக்கும் ஓகேவா, 120% வந்துட்டு எனக்கு 120 ரூபா, அப்போ எனக்கு 80% எவ்வளோ அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேவா. ஸோ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டையும் தயவு செஞ்சு ஆட் பண்ணி டிவைட் பண்ணிட்டா எனக்கு வந்துடும் அப்படின்னு யோசிக்காதீங்க எப்போவுமே வந்துட்டு. ஓகேவா. சரி ஓகே. இப்போது ரெண்டையும் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருங்க ஒரே நிமிஷம், இதை நான் தூக்கி விட்டுறேன். ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பக்கம் என்னுடைய லாபத்துக்கு வரக்கூடியதையும் இன்னொரு பக்கம் ஈக்குவல் போட்டு லாஸில் வரக்கூடிய பர்சன்டேஜையும் கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, 1920 மைனஸ் எக்ஸ். கரெக்டாக. இதனுடைய ப்ராஃபிட்டுக்கு வித்த அமௌண்ட்டு மைனஸ் என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸுங்கிறத நான் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு நான் எடுத்துறேன். ஓகேங்களா. எக்ஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கிறேன். காஸ்ட் ப்ரைஸை டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ் இன்ட்டு 100 போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும், லாபம் கிடைச்ச பர்சன்டேஜ் கிடைக்கும். கரெக்டா. அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் லாஸ்ட்ல வித் அமௌண்ட் 1280. கரெக்டா. டிவைடட் பை எக்ஸ், அதே சேம் எக்ஸ் இன்ட்டு 100 போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு நட்டமான பர்சன்டேஜ் கிடைக்கும். கரெக்டா. லாஸ் இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா. அப்போ என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணலாமா, இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸை நான் கேன்சல் பண்ணுறேன், இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் பண்ணுறேன், ஈக்குவல் டிகல் இந்த பக்கம் இருக்கிறதுனால. இப்போ என்னாச்சு, எனக்கு 1920 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1280. அப்போ என்ன பண்ணலாம், எனக்கு இது இந்த பக்கம் கொண்டு வர்றேன், 1920 ப்ளஸ் 1280 இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், எனக்கு இந்த ஒரு 80 இதோட ஆட் பண்ணும்போது 2000 ரவுண்டாக வந்துடுது. அது போக ஒரு 1200 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 3200 வருதா. ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் எக்ஸாக மாறும். அப்போ எனக்கு 2x. அப்போ எக்ஸோட விலை என்னது 1600. அப்போது என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னது 1600. சரி ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்க, 25% ப்ராஃபிட்டில் நான் விற்கணும்.
ப்ராஃபிட்டில் விற்கணும்னா 1/4 அமௌண்ட்டை நான் ப்ராஃபிட்டில் வைக்கணும், அவ்வளோதான். 1/4 என்னது எனக்கு இதுக்கு கொண்டு போய் திரும்ப மறுபடியும் என்ன பண்ணாதீங்க, 1600 எனக்கு வந்து 100 இன்ட்டு 125 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 0000 கேன்சல் பண்ணிட்டு இந்த 16 125ஆல் ரொம்ப ரிஸ்கிலாம் எடுத்துகிட்டு இருக்காதீங்க. என்ன சொல்கிறாங்க, 25% ப்ராஃபிட்னா என்னது, 1/4 எனக்கு ப்ராஃபிட்டு. அப்போ என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை 4 போட்டால் வரக்கூடிய அமௌண்ட் என்னது எனக்கு லாபம். அதை கொண்டு போய் இந்த காஸ்ட் ப்ரைஸோட ஆட் பண்ணிட்டா எனக்கு வேல்யூ கிடைச்சிடும். அப்போ 1/4 என்னது எனக்கு 400, கரெக்டா 400. அப்போ 400 ப்ளஸ் இந்த காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும், என்னுடைய லாபத்துக்கு வித்த அமௌண்ட் கிடைச்சிடும். அப்போ என்ன வரும், 2000. ஓகேங்களா. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 7. A shopkeeper expects a gain 22.5% on his cost price in a week. His sale was 392 rupees. ஓகேங்களா, 392 ரூபாய்க்கு அவர் வந்து விற்கிறாரு. சரி, 392 ரூபாய்க்கு விற்கிறாரு. இது வந்து 22.5% லாபமாவாம், கரெக்டா. அப்படின்னா என்னது, இது வித்திருக்காரு அப்படின்னா அது லாபம் மட்டும் சொல்லலை, அவர் வித்திருக்காரு. அப்போ அதில் என்ன இருக்குது, என்னுடைய 100% என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் 22.5% ப்ராஃபிட்டு, கரெக்டாக. இது ரெண்டும் சேர்ந்து தான் இருக்குது. அப்போ எனக்கு 122.5 அப்படின்றது எனக்கு பர்சன்டேஜ். அப்போ இன்ட்டு என்ன கேட்குறாங்க எனக்கு, வாட் இஸ் ப்ராஃபிட்டு. அப்போ 100 அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். இதுலேருந்து நான் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டேரெக்டாக 22.5 அப்படின்னு நம்ம வச்சுட்டாலே எனக்கு என்ன கிடைக்கும், வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா. சரி, 22.5 எனக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி நான் கேன்சல் பண்ணலாம், 22.5 வந்து எப்படி ஓவராலாக நான் கேன்சல் பண்ணிக்கலாம். வேல்யூஸை வந்து 3920 ஒரு ஜீரோவை நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், கரெக்டாக. 3920 நான் ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிட்டு கீழே 1225 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கதை நான் ரெண்டு மேலும் கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன், இன்ட்டு 100 போட்டுக்கிறேன். ஓகேவா. சரி, ஓகே. இப்போ எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம், எனக்கு இது வந்து 25 டேபிளில் டெஃபினட்டாக வரும். இது 25 டேபிளில் எனக்கு வருமா, 25 டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா 300 ஒரு 6 தடவைக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சரி, ஓகே, இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். இது 4 தடவைக்கு 25 டேபிளில், இது 25 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 122 அப்படின்னா எனக்கு 100 வந்து 4 தடவைக்கு, பேலன்ஸ் 22. அப்போ 225 அப்படின்றது எனக்கு 9 தடவைக்கு, கரெக்டா. இப்போ 49 7 டேபிளில் வரும். இது 7 டேபிளில் வருமா, இது ஒரு 35 ஒரு 4 42 டெஃபினட்டாக வரும். அப்போ எனக்கு இது 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7 டைம்ஸ், இதை 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் ஒரு 5 டைம்ஸ், பேலன்ஸ் எத்தனை 42 வந்து 6 தடவைக்கு. சரி, ஓகே. அப்போ 556ங்கிறது 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் எனக்கு 8 தடவைக்கு, கேட்டால் அப்போ 80 இன்ட்டு 4 8 32. அப்போ 3 2 0 320. ஓகேங்களா. ஸோ 320 இங்கே எனக்கு 392 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ எனக்கு லாபம் எவ்வளோ, எனக்கு இதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. 392 மைனஸ் பண்ணிட்டா அப்போ இந்த 3 கேன்சல் ஆகிடும். இதுலேருந்து மைனஸ் பண்ணால் 72 ரூபா. அப்போ என்னுடைய லாபம் எவ்வளோ, எனக்கு 72 ரூபா என்னுடைய ஆன்சர். ஓகேங்களா. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 என்ன கொடுத்துருக்காங்க, எ மேன் பை எ சைக்கிள் ₹1400 அண்ட் செல் லாஸ் 15%. ஓகேங்களா. ஸோ 1400 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, அதில் லாஸ் வந்து 15%. அப்போ கண்டிப்பாக இதை விட கம்மியாக தான் என்னோட அமௌண்ட் இருக்க போகுது, கரெக்டாக. எனக்கு வந்திருக்க ஆன்சர் எல்லாமே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன், எதுவுமே அதிகமாக வச்சு கொடுக்கல. அப்போ டெஃபினட்டாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னானே வாங்கின விலை இன்ட்டு இந்த அமௌண்ட்டு மல்டிப்ளை பண்ணணுமா. அப்போ 1400 டிவைடட் பை 100 இன்ட்டு 85 85ஆல் நான் மல்டிப்ளை பண்ணேன். இந்த 2 சைவருக்கு 2 சைவர் நான் கட் பண்ணிடுறேன். அப்போ 14 இன்ட்டு 85 எப்படி நான் மல்டிப்ளை பண்ணலாம், 14 இன்ட்டு 80 ப்ளஸ் ஒரு 14 இன்ட்டு 5. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 14 5 எனக்கு 70, கரெக்டாக. ஸோ 14 இன்ட்டு 80 இதை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 10 ப்ளஸ் 4 இன்ட்டு 80. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஸோ 80 என்ன 800, கரெக்டாக. 800 ப்ளஸ் ஒரு 4 8 32. அப்போ 320. அப்புறம் ரெண்டையும் நான் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், எனக்கு 1120, கரெக்டாக. 1120 ப்ளஸ் ஒரு 70. அப்போ என்ன வரும் 1190, கரெக்டாக. 1190. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் வேதிக் மேக்ஸ். ஓகேங்களா. ஸோ நம்மளோட வேதிக் மேக்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக நம்ம மல்டிப்ளை பண்ணுறது. நம்ம கொண்டு போய் 14 இன்ட்டு 80 உடனே வந்துட்டு நம்ம ஓவராலாக டோட்டலாக போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா. 85ஆல் போட்டு இந்த மாதிரி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கான கற்றுக்கிறது தான் நம்மளுடைய வேதிக் மேக்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை நல்லா ட்ரிக்கியாக கற்றுச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ எஸ், ஷாம் பர்ச்சேஸ் 20 டஜன்ஸ் ஆஃப் டால்ஸ் அட் த ரேட் ஆஃப் 375 பர் டஜன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர் டஜன்னா என்னது, எனக்கு 12 பீஸ் இருக்கக்கூடியது. அப்போது 375 டிவைடட் பை 12 போட்டால் எனக்கு ஒரு டாலோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு எனக்கு கிடைச்சிடும், கரெக்டாக. ஹி சோல்ட் அட்
ஒன் ஆஃப் தம் ரேட் 33 ரூபாய்க்கு விற்கிறார் ஒரு பொருள். ஓகேங்களா? அப்போ என்ன வரும், இதை நான் கேன்சல் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வரும், 12 24 36. 36 என்ன 3 தடவைக்கு, பேலன்ஸ் 1 15 ஒரு தடவைக்கு, பேலன்ஸ் 30 அப்படின்னும் போது 2 தடவைக்கு 24, பேலன்ஸ் ஒரு 6 5 தடவைக்கு, அப்போ 31.25 வாங்கியிருக்காரு அவரோட காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? விற்கிறது 33 ரூபாய்க்கு. வித்தியாசம் எவ்வளோ எனக்கு, 31 வச்சா ஒரு 2 ரூபாய், அது 2 ரூபாய் ஒரு 25 பைசா போச்சு அப்படின்னா 1 ரூபாய் 75 பைசா வந்து எனக்கு லாபம் கிடைக்குது. கரெக்டா? ஸோ ப்ராஃபிட் என்ன, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், நான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி நான் கண்டுபிடிக்கணும், 175 1.75 டிவைடட் பை எனக்கு என்னுடைய வாங்கின பொருள் 31.25 இன்ட்டு 100. நான் என்ன பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி மேலையும் கீழையும் பாயிண்ட் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், 175 டிவைடட் பை 3125 அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன் இன்ட்டு 100. ஓகேங்களா? 3125 அப்படின்ற போது எனக்கு 25ஆல் கேன்சல் பண்ணேன். 25ஆல் கேன்சல் பண்ணும்போது ஒரு தடவைக்கு பேலன்ஸ் 6, 62 அப்படின்றது 2 தடவைக்கு 50, பேலன்ஸ் ஒரு 12, 125 அப்படின்றது எனக்கு ஒரு 5 தடவைக்கு. இதை நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். திரும்ப 25ஆல் பண்ணும்போது இது 5 டேபிளில் வரும். இதை எனக்கு கேன்சல் பண்ணும்போது 4 தடவைக்கு 100, 3 தடவைக்கு ஒரு 75, அப்போ எனக்கு 4 3 7. கரெக்டா? அப்போ 28/5 28/5. இதை நான் கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்கும், எனக்கு 5 தடவைக்கு 25, பேலன்ஸ் 3/5 5 3/5. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், 3ங்கிறத பாயிண்ட் வச்சு 6ன்னு வச்சுக்கலாம், 5.6. அப்போ என்னோட ஆன்சர் என்னது 5.6 அல்லது 5 3/5 அப்படின்றது என்னுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், எஸ் நெக்ஸ்ட், சம் ஆர்டிகல் வேர் வாங்கட் 6 ஆர்டிகல் ஃபார் ₹5. இந்த சம் அப்படின்றது முன்னாடியே கொஞ்சம் வாசிக்கும் போது கஷ்டமா தெரியும். ஏதோ கொஞ்சம் ஆர்டிக்கலை வாங்குறாரு, அதில் 6 ஆர்டிக்கலை 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு 5 ஆர்டிக்கலை 6 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ அவருடைய லாபம் என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கரெக்டா? கொஸ்டின் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, 6 ஆர்டிகல் ஃபார் ₹5 அவர் வாங்கினது, 5 ஆர்டிகல் ஃபார் ₹6. அப்போ லாபமா நஷ்டமா, இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிடும். டெஃபினட்டாக இட்ஸ் எ கெயின். அந்த கொஸ்டினும் அதான் கேட்டிருக்காங்க, கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினட்டாக அது நமக்கு கெயின். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு 6 ஆர்டிக்கலை வந்து ₹5 வாங்குறாங்களா. அப்போ எனக்கு என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னது, எனக்கு ஒரு பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 5/6. என்னுடைய பொருள் வந்து ₹5, 5 டிவைடட் பை 6 அப்படின்னு போட்டேன்னா என்னோட காஸ்ட் ப்ரைஸ் ஒரு பொருளோட விலை கிடைச்சிடும். செல்லிங் ப்ரைஸ், ஒரு பொருளோட செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நான் 6/5. கரெக்டா? இதனுடைய காஸ்ட் ப்ரைஸ், இதனுடைய செல்லிங் ப்ரைஸ். இப்போ நான் என்ன பண்ணணும், என்னுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜை நான் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? என்னுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜை நான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், நான் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படி போடலாம். அப்படி இல்லைனா இன்னொரு ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கேன், டேரெக்டாக நீங்கள் செல்லிங் ப்ரைஸ் என்னது 6/5, இது ஹோல் டிவைடட் பை 5/6 இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடியது கெயினாக இருந்துச்சு அப்படின்னா 100+ வரும், லாஸாக இருந்துச்சுன்னா 100- வரும். ஓகேங்களா? வரக்கூடிய அமௌண்ட்டை இந்த 100லேருந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய ப்ராஃபிட்டா இல்லை லாஸா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது என்னது, செல்லிங் ப்ரைஸாக அப்படியே போட்டிங்க அப்படின்னா ஒரு வேலை இல்லை, செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் இது ரெண்டையும் நமக்கு சப்ராக்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் மட்டும் வரும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது அப்படியே மேலே போகுதுன்னா என்ன ஆகும், எனக்கு 6 டிவைடட் பை 5 இன்ட்டு 6 டிவைடட் பை 5 இன்ட்டு 100 அப்படின்னு வருமா. கரெக்டா? என்னுடைய வேல்யூ அப்போ 6 36 5ஆல் நான் கேன்சல் பண்ணுறேன்னு வைங்களேன், இது எனக்கு 20 டைம்ஸ் வந்து 5 டேபிளில், திரும்ப 5 டேபிள்ஸ் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா 4 டைம்ஸ். அப்போ 6 இன்ட்டு 36 இன்ட்டு 4, அப்போ 36 இன்ட்டு 4 எப்படி கேன்சல் பண்ண மல்டிப்ளை பண்ணலாம், 36 இன்ட்டு 4 முன்னாங்க 12 120 6 நாள் 24. கரெக்டா? அப்போ எனக்கு ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 144. நான் என்ன சொன்னேன், 100+ வரும். அதை நான் 100லேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா 44% அப்படின்றது என்னுடைய லாபம். ஓகேங்களா? ஸோ இதில் எனக்கு 44%. இப்போ புரியுதா? ஸோ இருக்கிறத அப்படியே யூஸ் பண்ணி பழகுங்க. தயவு செஞ்சு அதை வேறு ஏதாவது நான் ஆர்டிக்கலை வந்து அமௌண்ட் கன்வே பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன், ஆன் செல்லிங் 17 balls at 720. ஓகேங்களா? விற்கிறாரு 17 பால்ஸை வந்துட்டு எவ்வளோ விற்கிறாரு, 720 ரூபாய்க்கு விற்கிறாரு. அஸ் அ லாஸ், இது வந்து அவருக்கான லாஸ் அப்படின்றது சொல்லிட்டாங்க. அப்போ டெஃபினட்டாக என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ் எப்படி இருந்திருக்கும், 720+ தான் இருந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி 5 balls, இவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நட்டம், இந்த லாஸ் அப்படின்றது எப்படி இருக்குது, 5 பாலை வந்து காஸ்ட் ப்ரைஸுக்கு என்ன பொருளுக்கு வாங்கினாரோ அதுக்கான லாஸ் வந்து இவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை அவர் வந்து ஒரு 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ நட்டமாக வச்சிருக்காரு, 80 ரூபா லாஸில் வச்சிருக்காரு. இந்த 80 அப்படின்றது 5 பாலோட விலை. ஓகேங்களா? சாரி, 5 பாலோட
விலை. ஓகேவா, 80 ரூபாய் அப்படின்றது 5 பாலோட விலை. அதுதான் அவங்க சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு 17 பால்ஸ் வந்து 720 ரூபாய்க்கு இருக்குது. அப்போ 720 ரூபாய்க்கு எவ்வளோ பால்ஸ் அவர் வாங்கியிருப்பாருன்றத யோசிக்கலாம். கரெக்டா, எவ்வளோ பால் வாங்கியிருப்பாரு, இதை விட 5 பால் கம்மியாக வாங்கியிருப்பாரு. கரெக்டா, 12 பால்ஸ். 12 பால்ஸோட விலை வந்துட்டு வாங்கின விலை 720 ரூபா. ஆனால் அவர் வித்திருக்கிறது 17 பாலை 720 ரூபாய்க்கு வித்திருக்காரு. இப்போ என்ன கேட்குறாங்க, காஸ்ட் ப்ரைஸ். அப்போ 720 டிவைடட் பை 12. கரெக்டா, எனக்கு போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு வேல்யூ கிடைக்கும். 12ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 6 தடவைக்கு, அப்போ 60. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னது, எனக்கு 60 ருபீஸு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு தேவையெல்லாம் போயிட்டு 17 பால். ஓகே, 17 பால்னா டிவைடட் பை 720 போட்டு உடனே அதுலேருந்து ஒரு 5 பால் வர்றதுக்கு அந்த அளவுக்கு தான் பெருசாக யோசிக்காதீங்க. ஓகேங்களா. சிம்பிளாக கொஞ்சம் ட்ரிக்கியாக யோசிச்சோம் அப்படின்னாவே ஈஸியாக நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ 12th கொஸ்டின். ஸோ 12th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, when a plot is sold 18,700, its own loss is 15%. அப்போ எனக்கு 18,700ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ், டக்குன்னு சொல்லிடணும். கண்ணில் பார்த்தாலுமே 15% லாஸ். அப்போ எனக்கு இது என்னது, 85%. ஓகேங்களா. ஸோ 85%. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை தான் இங்கே 100ன்னு போட்டால் என்னுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் வந்துடும். கரெக்டா, லாஸும் இல்லாமல் ப்ராஃபிட்டும் இல்லாமல் ரேஞ்ச் வந்துடும். ஆனால் எனக்கு டேரெக்டாக ஆன்சருக்கு போயிடலாம். ப்ராஃபிட் should be a gain 15%. அப்போ 15% லாபம் வேணும் அப்படின்னா எவ்வளோ விற்றுருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், 115% விற்றா எனக்கு 15% லாபம். அப்போ அதை கண்டுபிடிச்சா வேல்யூ வந்துருமா. ஸோ 85 அப்படின்றது எனக்கு 17 தடவைக்கு, அதே இதுங்கிறது 23 தடவைக்கு. கரெக்டாக 5 டேபிளில் 17 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் எனக்கு 18 அப்படின்றது எனக்கு ஒரு தடவைக்கு வரும். பேலன்ஸ் 1 17 ஒரு தடவைக்கு 00. அப்போ 11 இன்ட்டு 1100 இன்ட்டு 23 எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், வேல்யூ வந்துட்டு 23 23 11 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 3 5 2 00. அப்போ 25,300க்கு விற்றா எனக்கு வேல்யூ. ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளை பண்ணுறத எவ்வளோக்குள்ள ஷார்ட்டாக மல்டிப்ளை பண்ண முடியுமோ பண்ணி பழகிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ த நெக்ஸ்ட் 100 ஆரஞ்சஸ் பட் ருபீஸ் 350. அப்போ 350 டிவைடட் பை 100ன்னு போட்டால் எனக்கு ஒரு ஆரஞ்சோட விலை 3 ரூபா 50 பைசாக்கு வாங்கியிருக்கேன். சோல்ட் அட் த ரேட் ஆஃப் 48 per dozen. டஜன்னா எத்தனை, 12. அப்போ 12 வந்து 48 ரூபாய்க்கு விற்றேன் அப்படின்னா ஒன்று எவ்வளோ எனக்கு, சாரி 48. ஓகேங்களா. ஸோ 48 ரூபாய்க்கு விற்றேன் அப்படின்னா ஒரு ஆரஞ்சோட விலை 48 டிவைடட் பை 12 12 24 36 48 4 தடவைக்கு. கரெக்டாக. அப்போ நான் இது எனக்கு காஸ்ட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ எனக்கு 4 ரூபாய், லாபம் எவ்வளோ எனக்கு, ப்ராஃபிட்டு 0.5 அதாவது 50 பைசா. கரெக்டாக, 50 பைசா புள்ளி வச்சு 5 போட்டேன். ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் ஆஃப் தி ப்ராஃபிட் ஆர் லாஸ். ப்ராஃபிட் அப்படின்னு டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சிருச்சு, இது லாஸ் கிடையாது. அப்போ இந்த இது ரெண்டையுமே நான் தூக்கிடலாம். கரெக்டாக. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம், நான் 0.5 டிவைடட் பை 3.5 என்னோட காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அப்படின்னு கொடுக்கணும். கரெக்டாக. சரி, ஓகே. இதை நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், 7 டைம்ஸ் வருமா. அப்போ 100 வந்து 7 டைம்ஸ் கேன்சல் பண்ணும்போது 10ங்கிறது எனக்கு 3 தடவை, சாரி ஒரு தடவைக்கு. பேலன்ஸ் 3 30ன்றது எனக்கு 7 4 28 14. கரெக்டாக. பேலன்ஸ் 2/7 28 போச்சுன்னா பேலன்ஸ் 2 30. அப்போ 14 2/7 அப்படின்றது என்னுடைய ப்ராஃபிட் கெயின் அப்படின்னு நானே சொல்லிக்கலாம். ஓகேங்களா. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் 14th கொஸ்டின். ஷாப்கீப்பர் செல் ஆன் ஒன் டிரான்சாக்ஷன் 840 அட் த கெயின் 20%. அப்போ என்னது, 840 ரூபான்றது எவ்வளோ பர்சன்டேஜ், 120. அண்ட் அனதர் 960 இஸ் எ லாஸ் ஆஃப் 4%. அப்போ என்னது, இது 96%. அப்போ இதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் கேட்டுருக்காங்க. டோட்டல் ப்ராஃபிட்டா கெயினா லாஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டாக. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வாங்கின காஸ்ட் ப்ரைஸை நான் கண்டுபிடிக்கிறேன் ரெண்டுலேயுமே வந்துட்டு. அப்போ 840 அப்படின்றது எனக்கு வந்து 120 அப்படின்னா நான் 100 எவ்வளோன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணணும், 96 960ங்கிறது எனக்கு 96% அப்படின்னா அதில் 100னா எவ்வளோ அப்படின்னு நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இதை நான் ஆட் பண்ணி இது ரெண்டையும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணாதான் எனக்கு ப்ராஃபிட்டாக லாஸ் ஆனால் எனக்கு தெரியும். கரெக்டாக. ஏன்னா வாங்கின விலை எனக்கு தெரியணும். சரி, ஓகே. இது எனக்கு 6 டைம்ஸு, இது எனக்கு 5 டைம்ஸு. கரெக்டாக 20 டேபிளில். சரி, 6ஆல் கேன்சல் பண்ணும்போது எனக்கு இது ஒரு தடவைக்கு பேலன்ஸ் 2 24 6 24 140 140 இன்ட்டு 5. அப்போ 500 5 20. அப்போது 500 + 1 200 700 ரூபாய்க்கு இதை நான் வாங்கியிருக்கேன். இதே மாதிரி இதை 96 கேன்சல் பண்ணால் எனக்கு 10. அப்போ 1000. அப்போ எவ்வளோ டோட்டலாக எனக்கு ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 1700. கரெக்டாக 1700 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இங்கே வித்த காசு எவ்வளோ எனக்கு 840 + 1 960. ஸோ 00 பேலன்ஸ் இங்கே 1 1800. கரெக்டாக. 6 4 10 9 9 18 1800. கரெக்டாக.
அப்போ எனக்கு 1800. அப்போ லாபம் தானே எனக்கு டெஃபினட்டாக, ஏன்னா வாங்கினது 1800, இது எனக்கு காஸ்ட் ப்ரைஸு. செல்லிங் ப்ரைஸோட டோட்டல் வந்து 1800, 100 ரூபாய் லாபம். அப்போ நான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமா? அப்போ 100 டிவைடட் பை என்னோட காஸ்ட் ப்ரைஸ் 1700 இன்ட்டு 100. ஸோ வேல்யூ போட்டால் அப்படின்னா என்ன 100 டிவைடட் பை 17. இந்த 100 டிவைடட் பை 17 நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். 1 டிவைடட் பை 1லேருந்து மினிமம் 1 டிவைடட் பை 10 வரைக்கும் படிச்சு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு 17 அப்படின்ற போது ஸோ கேன்சல் பண்ணி பார்த்துக்கலாம், தப்பு கிடையாது, ஓகேங்களா? இன்ட்டு 5ஆல் போட்டிங்க அப்படின்னாவே 85. பேலன்ஸ் வந்து எனக்கு 15 டிவைடட் பை 17, ஓகேங்களா? ஸோ 85 டிவைட் பை 17, 85ங்கிறது 5 தடவைக்கு. அப்போ 5 15 பை 17. இதே நீங்கள் ஒரு வேளை 100 டிவைட் பை 7 வந்திருக்கு அப்படின்னா கண்ணை மூடிட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? அந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? இந்த 1/6, 1/7, 1/8 இந்த வேல்யூலாம் டெஃபினட்டாக சொல்ல தெரியணும், ஓகேங்களா? ஸோ த ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் த செஷன், ஓகேங்களா? ஸோ 15வது கேள்வி நம்ம வந்தாச்சு, ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு? ஏட் த மிக்சிங் ஆஃப் 26 kg ஆஃப் ரைஸ், அதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 20 kg, ஓகேங்களா? ஸோ 26 kgயோட ரைஸோட விலை என்ன அப்படின்னா 20 kg, ஓகேங்க சார், 20 rupees per kg. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வித் 30 kg ஆஃப் மிக்ஸ் பண்ணுறாரு 30 kg ஆஃப் ரைஸ், அதர்வைஸ் இட் இஸ் 36 kg, ஓகேங்களா? rupees 36 kg per kg அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னது 30 kg அப்படின்ற இந்த ரைஸை வந்து அதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 36 ரூபா, rupees per kg, ஓகேவா? சரி, ஓகே. இப்போ டோட்டல் கேஜி எவ்வளோ எனக்கு? 56 kg. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? இதுக்கான அமௌண்ட் இப்போ செலவு பண்ண அமௌண்ட்டு 26 இன்ட்டு 20. அப்போ 26 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 52. அப்போ 520 இதோட விலை மட்டும். இதோட விலை எவ்வளோ? 36 இன்ட்டு 30ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 36 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 90 + 1 18 108, கரெக்டாக? அப்போ 108 ஒரு சைவர் ஆட் பண்ணும். ரெண்டையும் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ? 0, பேலன்ஸ் 1, 6, 1. அப்போ 1600. டோட்டலாக 1600 ரூபா அவர் வந்து இந்த அரிசிக்காக செலவு பண்ணியிருக்காரு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டார், 2 டைப் ஆஃப் கேஜி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டாரு. எவ்வளோக்கு விற்கிறாரு? 30 ரூபாய்க்கு விற்கிறாராமா. எவ்வளோ கேஜி? 56 கேஜி. 56 இன்ட்டு 30, கரெக்டாக? 56 நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 50 மல்டிப்ளை பண்ணால் 150. 6ஆல் 6 3 18. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 168 ஒரு சைவர். லாபம் எவ்வளோ எனக்கு? இது எனக்கு காஸ்ட் ப்ரைஸு. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோக்கு விற்கிறாரு? 1680. அப்போ எனக்கு லாபம் எவ்வளோ? 80 ரூபாய் லாபம், கரெக்டாக? என்னுடைய ப்ராஃபிட் அப்படின்றது எனக்கு 80. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ் கிடையாது, கண்டிப்பாக டெஃபினட்டாக ப்ராஃபிட் தெரிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு 80 டிவைடட் பை 1600, கரெக்டாக? என்னோட காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இந்த 2 சைவருக்கு 2 சைவரை கேன்சல் பண்ணுறேன். 16ஆல் அடித்தா எனக்கு 5 டைம்ஸ், கரெக்டாக? அப்போ என்னோட ஆன்சர் என்னது? 5%, ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே கொஸ்டின்ஸ் அப்படின்றது மாடல் கிடையாது, ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய எல்லா மாடலுமே எடுத்தாச்சு. இவ்வளோ தான் ஓவரால் மாடல். நம்மளுடைய ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் இந்த அளவுக்கு தான் இருக்கும். அதிகபட்சம் போனால் எஸ்பிஐக்கு கூட இந்த அளவுக்கு தான், இதை விட டஃபாக கேட்குறதுக்குலாம் இல்லை, ஓகேங்களா? ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ டீட்டெயிலாக ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தரவாக பார்த்தாச்சு. ஸோ இதில் டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஸோ உடனுக்குடன் லைவ் சேட்டில் கேளுங்க, கீழே கமெண்ட் கேளுங்க, ஓகேங்களா? ஒரு வேளை லைவில் பார்க்காதவங்க கொஸ்டின்ஸை வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா கீழே கமெண்டில் கேளுங்க, நான் உடனுக்குடன் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய AddaTude ஆர்ஆர்பிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேட்சஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னையிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 15th பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ AddaTude வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா, ஓகேங்களா? AddaTude வெப்சைட், ஓகேங்களா? ஸோ எழுத தெரியலையா? AddaTude47.com அப்படின்ற வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரில் அவைலபிள் இருக்கும் டெஸ்ட் சீரிஸ். ஸோ எல்லாமே உங்களுக்கு அவைலபிளில் இருக்குது. ஸோ எந்த ஒரு பேக்கேஜ் வாங்கினாலும் Y249 கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ 75, ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 77% ஆஃபரும் ஒரு எக்ஸஸ் வேலிடிட்டியோட, ஓகேங்களா? எக்ஸஸ் வேலிடிட்டியோட உங்களுக்கு கிடைக்கும் டில் எண்ட் வரைக்கும், ஓகேங்களா? எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வேலிடிட்டி அது இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ Y249 கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ டோன்ட் மிஸ் இட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம ஒரு லைக்கை தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காம நம்ம AddaTude47 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.